ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய கைகளிலே அர்ப்பணித்த வண்ணமாய் ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்ற பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து பாடுவோம். அவருடைய பாடுகளை நினைத்தவர்களாய், அவர் நமக்காக செய்த தியாகங்களை நாம் நினைவில் கொண்டவர்களாய் ஒவ்வொரு வரிகளையும் நாம் உணர்ந்து பாடுவோம். முள்முடி இரத்தம் எல்லாம் அவர் நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்காக அவர் பாவமான அந்த சிலுவையிலே அவர் மரித்தார் அல்லவா? அவருடைய அன்பை நினைத்து சேர்ந்து பாடுவோம். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உள்முடி உனக்காக இரத்தமெல்லாம் உனக்காக, உள்முடி உனக்காக இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே.
கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அப்படியே கண்களை மூடினவர்களாய் நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த கல்வாரி நாயகனை நாம் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. முள்முடி நமக்காக அவர் சிந்திய ரத்தம் எல்லாம் அது நமக்காக அல்லவா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக சுவாமி அப்பா, நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு செய்த பாடுகளை, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைத்து ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோமா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்ததல்லவா? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை பெரிய கிருபை அப்பா, எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களே, உம்மை நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, நீங்க அடிக்கப்படும் போது கூட சத்தமிடாதிருக்கிற ஆண்டவரே ஆட்டுக்குட்டியை போல இருந்தீங்களப்பா. அப்படிப்பட்ட ஸ்பாவங்கள் ஆண்டவரே இந்த லென்த் டேஸ் நாட்களில் ஆண்டவரே, இந்த லென்த் டேஸை ஆண்டவரே ஏசப்பா அனுசரிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஸ்பாவங்களை ஆண்டவரே நீங்கள் அப்படியாக மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நேரத்தில் கூட ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த 40 நாள் உபவாச நாளை நாம் வருடமாக நாம் கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிற இந்த உபவாச நாளிலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய சபைகளை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் ஒரு உயிர் மீட்சி உண்டாக்கும்படியாக, ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏ சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த அருமையான அந்த எந்த நாட்களிலும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை தாழ்த்துகிற வண்ணமாக, ஆண்டவரே சுவாமி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தும் வண்ணமாக, ஆண்டவரே இந்த நாளில் எங்களுடைய சபைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே சுவாமி ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை ஆண்டவரே ஏசப்பா இந்த நாட்களில் கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் வளர்ந்து பெருக கர்த்தர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்போஸ்தலர் நாட்களில் அனுதினமும் சபைகளிலே ஜனங்கள் சேர்த்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு நாளும் சபைகள் ஆண்டவரே சுவாமி அப்பா வளர்ந்து பெருக கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த லெந்துகால தொடர்கூட்டத்திலே பங்கு பெறுகிறவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 1:4 சொல்லப்பட்ட நீங்கள் பூரணராயும் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் வளர இந்த நாட்களின் தியானங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கிராம ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் வில்லேஜ் டிவி இன்னும் அநேக லட்சங்களை இன்னும் புதிய சேட்டலைட் சேனல்ஸ் மூலமாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய பெரிய தேவைகள் உண்டு. அதையெல்லாம் தேவன் சந்திக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூரணத்தை நோக்கி வளர வேண்டும் என்று சொல்லி இந்த காலங்களிலே நாம் சிந்தித்து வருகிறோம். இதில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு காலங்களிலும் எப்படி பார்க்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதியிருக்கு, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இங்கே மணவாளன் மணவாட்டி, மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி ஆகிய சபைக்கு ஒப்பிட்டு ஒருவேளை இதை தியானிக்க நாம் முடியும். அப்படி பார்க்கும்போது நீ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆக்சுவலாக இந்த உன்னத பாட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மணவாட்டியாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் கருப்பாக இருக்கிறேன், தன்னிடத்தில் குறைவு இருக்கிறது, என்ன கருப்பாக இருக்கேன்னு என்னை குறைய யோசிக்காதீங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது. தான் குறைவுள்ளவள் என்பதை உணர்கிறாள். ஆனால் மணவாளன் சொல்லுகிறார், நீ பூரண ரூபவதின்னு சொல்லி. கர்த்தருக்குள் இருக்கிற நீங்களும் நானும் அநேக காரியங்களை குறைவுபடுகிறோம். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் நீங்களும் நானும் தரிப்பிக்கப்பட்டிருக்கும் போது தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் எப்பொழுதும் பூரண ரூபவதியாகத்தான் இருக்கிறோம். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுக்குள் நாம் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள், நிறைய ஸ்லாக்கியங்கள் இருக்குது. தேவனிடத்தில் வருகிறோம், தேவ தூதர்கள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு நம்ம வருகிறோம், பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட பரிசுத்தவான்களிடத்தில் வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் இருக்கும். அதில் நாம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல எபிரேயர் 12:24 கடைசியில் எழுதியிருக்கு, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு? தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரிகள் அந்த பலிபீடத்தில் அந்த இரத்தத்தை எடுத்து தெளிப்பாங்க, பார்த்தீங்களா? அதே போல இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக என்ன செய்யப்படுகிறதாம்? இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும் இரத்தம் அப்படிங்கும்போது தெளிக்கப்பட்ட கடந்த காலத்தை சொல்லவில்லை. இப்பொழுது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அது நமக்காக அது தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற இயேசுவின் இரத்தம். இந்த இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படுகிறது, நமக்காக அது பரிந்து பேசுகிறது. இதுதான் நம்மை தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பூரண ரூபவதியாய் வைத்திருக்கிறது. உள்ளான பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது. ஒரு பரிசுத்த அலங்காரமாய் இந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து தேவனுக்கு பிரியமான ரூபவதியாய் சபையை மாற்றுகிறது, என்னை மாற்றுகிறது, உங்களை மாற்றுகிறது. அல்லேலூயா. உலகம்
காஸ்மெட்டிக்ஸ், நான் வெளியே அழகாக இருக்கணும்னு சொல்லி முகத்துக்கு என்ன க்ரீம் போடலாம், தலைக்கு என்ன போடலாம், என்ன சென்ட் அடிக்கலாம், இதை மட்டும்தான் யோசிக்கிற உலகத்தில் உள்ளான அலங்காரம் அப்படிங்கிறது தான் பைபிளுடைய முக்கியத்துவம். தேவன் பார்க்கிற என் இருதயம் அழகாக இருக்க வேண்டும். இந்த உள்ளான அலங்காரம் இருந்துச்சுனாங்க நம்ம வெளி தோற்றமும் செயல்களும் அழகாக இருக்கும். நிறைய பேர் நிறைய நேரம் எப்படி தெரியுமா இருக்கிறோம், முகம் கடுகடுன்னு இருக்கும். நான்லாம் நிறைய நேரம் அப்படி தான் இருக்கிறது போல இருக்குது. ஆனாலும் வசனத்தை தேடி தேவ சமூகத்திற்கு போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளான அலங்காரம் அது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொன்னால், பிரசங்கி 8:1 ஒரு அழகான வார்த்தை இருக்குது. ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். இங்கே பாருங்களேன், தேவன் கொடுக்கிற ஞானம் நமக்குள்ளே வரும்போதுங்க அது நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுமா, முகத்தின் மூர்க்கம் மாறும். உருன்னு வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் நிறைய நேரம். இல்லை, கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குற இடத்துல பிரயாணங்கள் பஸ்ஸில் போகும்போது நிறைய பேர் உருந்தான் இருக்கிறது போல் நம்ம இருக்கிறோம். இல்லை, இந்த பூரணத்தை நோக்கி வளர்கிற வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தெளிக்கப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்குள் புதுப்பிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை புது சிருஷ்டியாக இன்னும் மாற்ற நம்முடைய முகம் பிரகாசிக்கும். உள்ளான அந்த அலங்காரம் இட் வில் ஸ்பில்ஸ் ஓவர். நமக்குள்ள இருந்த வழிந்து வெளியே வந்து நம்முடைய முக கடினங்கள் மாறுகிறது, பிரகாசம் உண்டாகிறது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. கர்த்தரோடு இருக்கிற பூரணராக இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மகிமையான காரியங்கள் இவை. நல்லது. இந்த சிந்தனையோடு யாக்கோபு நிருபத்தை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் வசனம் 24, 25 வாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கையில் வேதத்தை இருந்தால் திறந்து அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு 2, 24, 25. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலும் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிரியை செய்கிற ஆண்டவரே விசுவாசம் அதுதான் அவசியம்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து இந்த பகுதிகளிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே ராகாபை முன்வைத்து சொல்லப்பட்ட இந்த பகுதிகளை புரிந்து கொள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனக்கண்களை இன்னும் பிரகாசிப்பிக்கத்தக்கதாக, செயல்படுகிறவர்களாக ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள சிநேகிதர்களாக எங்களை இன்னும் நீர் மாற்றும்படியாய் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். யாக்கோபு 2வது அதிகாரத்தின் ஒரு பின்பாதி அதனுடைய மைய செய்தி என்ன? எனக்குள் விசுவாசம் இருக்கிறது, எனக்கு பைபிள் தெரியும், நிறைய பிரசங்கங்கள் கேட்குறேன், நிறைய தேவ மனிதருடைய வார்த்தையெல்லாம் நான் கேட்கிறேன். யாக்கோபு என்ன தெரியுமா கேட்பாரு? இப்போ அதனால் என்ன உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். என்னுடைய சிந்தனையிலே மாற்றங்கள் இருக்கிறதா? என்னுடைய வார்த்தைகளிலே மாற்றம் இருக்கிறதா? செயல்களிலே மாற்றம் இருக்கிறதா? மற்றவர்கள் பார்க்கத்தக்க கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கனிகள்னா என்ன அர்த்தம்? ஒரு மாமரம் ஒருத்தர் வைக்கிறாருன்னா என்ன எதிர்பார்ப்பார்? அது மாங்கனியை கொடுக்க வேண்டும், மாம்பழம் அதில் வரணும் இல்லை? பழங்கள் இல்லாவிட்டால் அது எதற்கு இல்லை? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். அதை குறித்து யாக்கோபு பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். கஷ்டப்படுறவங்கள பார்த்து கர்த்தர் உன்னை பார்த்துக்கிடுவாருப்பா, நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, இந்த மாதிரி பேசிட்டு விட்டுறாத. நடைமுறையாய் அவனுக்கு சரீர பிரகாரமான தேவைகளை நீ கொடுக்காவிட்டால் உன் விசுவாசம் செத்தது அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒரு பெரிய பரிசுத்தவானை முன்வைக்கிறார். ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை முன்வைக்கிறார். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் கிரியினாலே அல்ல கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோங்கிற பாயிண்ட்டை சொல்றதுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை பயன்படுத்துவார். ஏன்? அன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணணும், பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டாதான் ரட்சிப்புங்கிற ஒரு தவறான போதனை சபைக்குள் வர முயற்சித்த போது பவுல் அதற்கு எதிர்த்து கலாத்தியர் நிருபத்தை எழுதுகிறார். ரோமரில் நிறைய வசன பகுதிகளை எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அந்த விருத்த சேதனம் பண்ணாதான் இல்லை, அந்த கிரியினால நம்ம ரட்சிக்கப்பட முடியும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்ததே வீண் விருதா அப்படின்லாம் சொல்லி ஸ்ட்ராங்காக அதை கண்டென்ட் பண்ணி ஆவியானவருடைய வழிநடத்தின்படி எழுதுவார். அதில் ஆபிரகாமை முன்வைப்பார். அவர் விசுவாசித்தால் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கரெக்ட். அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் ஒருவேளை அப்போ அவரை அதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு பக்கமாக யோசிக்க ஆரம்பித்திருக்கலாம். அப்போ தான் யாக்கோபு கவுண்டர் பண்ணுகிறார். நல்லது தான், அது ரட்சிப்பிற்கு முந்தைய கிரியினால் ரட்சிக்கப்பட முடியாது, ரைட்டு தான். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த விசுவாசத்திற்கேற்ற கிரியை இருக்க வேண்டுமே. ஆபிரகாம் கிரியை செய்தாரே, என்ன கிரியை செய்தார்? விசுவாசித்தது மாத்திரமல்ல, தேவன் அழைத்த போது என்னிடத்தில் நீ உண்மையாய் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி பேதுருவிடத்தில் கேட்டது போல ஆபிரகாம் இடத்திலே
அதே போலதான் ஆண்டவர் என்னை கேட்கிறார், உனக்கு பிரியமான மகனை எனக்கு பலியிடு. ஐயோ எவ்வளவு ஆண்டவர் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இடத்துல தயங்காமல் உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். ஆண்டவர் சொல்றார், நிப்பாட்டுப்பா, நீ பாட்டுக்கு அவனை கத்தி அவன் மேல பற்றாமன்னு சொல்லி நிறுத்தி ஆண்டவர் அங்கே உயர்த்தி பேசுகிறார். நீ இப்போ உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது அடுத்து ஏசாயால சொல்லுவார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். இதை தான் யாக்கோபு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவருக்கு பிரியமான நண்பர்களாய் மாறி விடுகிறோம். நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் கை கொண்டீங்கன்னா நீங்கள் எனக்கு சிநேகிதலாக இருப்பீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதுதான் நம்ம நேற்றெல்லாம் சிந்தித்தோம். இந்த ஆபிரகாமின் உன்னதமான ஒரு உதாரணத்தை முன்வைத்து விட்டு இப்ப அடுத்து யாக்கோபு யோசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எழுதும் போது ஆவியானவர் அங்கே அவருக்குள் நடத்துகிற காரியம் என்ன? 25வது வசனம் யாக்கோபு 2வது அதிகாரத்துல, அந்தப்படி அதே போல இன்னொரு நபரை முன்வைக்க போகிறார். யாரை பத்தி சொல்ல போறார்? ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தவான இன்னொருத்தரை சொல்ல போறாரா? மோசையை குறித்து சொல்ல போறாரா அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் அன்னைக்கு இந்த நிருபம் வாசிக்கும் போது கேட்டிருப்பாங்க. அங்க என்ன பேர் வருது? ராகாப் என்னும் வேசின்னு வருது. கேட்டவங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்திருக்கும். அன்னைக்கு அந்த நிருபத்தை வாசிக்க கேட்டு சபையில் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த 12 கோத்திரங்கள் உலகமெல்லாம் சிதறி இருக்கிறவங்களுக்கு இந்த நிருபம் அப்படியே ஒரு சர்க்குலர் லெட்டர் போல போகிறது. இன்றைக்கு வேதத்தில் ஏது ஆவியானவரால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஆபிரகாம்ங்கிற ஒரு ஹை ஒரு குவாலிட்டி ஒரு பிலீவரை முன்னாடி வைக்கிறார். திடீரென்று அடுத்து அந்தப்படி கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொரு உதாரணம்னு சொல்லி ராகாப் என்னும் வேசிங்கிற இன்னொரு நபரை முன்வைக்கிறார். கேட்கிறவங்க காது லேசா கொஞ்சம் கூசுறது போல இருந்திருக்கு. ராகாப் என்னும் வேசி, இது எதுக்கு இந்த பிரசங்கத்தில் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே தேவ ஆவினால் வழிநடத்தப்பட்டு எழுதப்படுகிற வேத வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாமை உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக ஒரு உதாரணப்படுத்தி இதே போல நீ கிரியை செய், இப்படிப்பட்ட அன்பு தேவனிடத்தில் உனக்கு இருக்கிறதா என்று ஆவியானவர் கேட்கிறார். அடுத்து ராகாப் என்னும் ஒரு வேசியை முன்வைத்து அவங்க என்ன செஞ்சாங்களா? தூதர்களை ஏற்றுக்கொண்டு, பைபிள் வாசிச்சவங்களுக்கு தெரியும், நம்ம இன்னும் அதை பார்க்க போறோம். தூதர்கள் அப்படின்னு சொல்லும் போது மெசஞ்சர்ஸ், யோசுவா அனுப்புகிறார், அவங்களதான் தூதர்கள்னு சொல்லியிருக்கு. தேவ தூதர்களை குறித்து சொல்லவில்லை. மனிதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். இங்கே ராகாப் என்கிற ஒரு நபரை இந்த நிருபத்தை வாசிக்கிறவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு வசனங்கள்லாம் தெரியும் இல்லையா? அப்போ ஞாபகப்படுத்துறாரு. நம்ம பைபிளில் வாசிக்கிறோமே யோசுவா புத்தகத்தில், அந்த ராகாபுங்கிற பெண்மணி அவங்க எப்படி நீதி உள்ளவங்களை ஆக்கப்பட்டாங்க? அவங்களுக்குள்ள இப்படி ஒரு கிரியை இருந்தது. இந்த வந்த 2 வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டு மறைத்து அவங்க வேறு பகுதியாக அவங்க அனுப்புகிற ஒரு செயலை அங்கே வைத்து இந்த கிரியை அவளை நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டால் அல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறார். இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். ராகாப் இவங்க யார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிற கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அங்கே யோர்தானை கடந்து ஃபர்ஸ்ட் எரிகோ அப்படிங்கிற ஒரு இடத்த அவங்க ஆண்டவர் கொடுக்க போகிறார். நம்ம அந்த பகுதியெல்லாம் கட்டாயம் வாசிச்சிருப்பீங்க. அந்த எரிகோவை சுற்றி வர்றாங்க. அந்த ஆண்டவரை துதிக்கும் போது எக்காலம் ஊதும்போது சுவர்களெல்லாம் உடைகிறது. தேவனுடைய திட்டம் அங்கே எல்லாம் சங்கரிக்கப்பட்டு அங்கே ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதில் தான் இந்த ராகாப் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. ஓகே, இவங்களை குறித்து நம்ம இன்னும் நல்லா பார்க்க போகிறோம். இவங்க தேவனை அறிந்து ஒரு விசுவாசியாக மாறுறாங்க. அடுத்து இவங்க சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற மகிமையான காரியங்கள்லாம் இவங்களை குறித்து நிறைய சொல்லப்பட போகுது. நம்ம தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறது, ராகாப் என்னும் வேசி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு பெயர் வருது இல்லையா? இப்படி ஒரு நபரை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டால் நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம்? ராகாப் என்னும் வேசியில அப்படின்னு ஒருவேளை அற்பமாய் பார்க்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த ராகாபுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். உங்களை என்னை ரட்சித்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் என்கிற அந்த மகிமையான சுவிசேஷம், அது ஒரு பவர்ஃபுல் காஸ்பல். ரோமர் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். என்னப்பா இதையா போய் சொல்லிக்கிட்டு இருக்க, போயும் அப்படின்னு யாரா சொன்னால் எனக்கு வெட்கலாம் வராது. ஏன்? ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது.
இங்கிலீஷில் அதில் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபார் இட் இஸ் த பவர் ஆஃப் காட் டு சால்வேஷன் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ பிலீவ்ஸ். விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் யாராக இருந்தாலும் அவனை மாற்றக்கூடிய மகா வல்லமை உள்ள சுவிசேஷம். ஒரு வேசியை மாற்ற முடியுமா? பணத்திற்காக தன் உடலை விற்கிற ஒரு பெண்ணை இந்த சுவிசேஷம் மாற்ற முடியுமா? மாற்ற முடியும் என்கிற ஒரு காரியத்தை முதலாவது இது நமக்கு முன்பாக வைக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. யாரை குறித்தும் இவங்க ரட்சிக்கப்பட முடியாது. ஐயோ, சில நேரம் கிராம ஊழியங்களில் போகும்போது சில கிராமங்களை குறித்து என்ன தெரியுமா தெரியும்? இந்த கிராமத்தில் போகவே முடியாதுங்க, ரொம்ப கடினமானவங்க. சரிதான், உண்மைதான், பார்க்குறோம், எதிர்க்கிறாங்க, நம்முடைய செய்தியை கேட்கவில்லை, சரிதான். ஆனால் அவர்களையும் ஆண்டவர் ரட்சிக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் யாருங்க? சபைகளை துன்புறுத்தி விசுவாசிகளை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருந்த ஒரு வெறியன். அவருடைய மார்க்கத்தில் வெறியோடு இருந்த ஒரு நபர் தான் இந்த சவுல். அப்போ போறாரு, தமஸ்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் உபத்திரவப்படுத்தணும், அவங்கள உள்ள ஜெயிலில் போடணும், அந்த சுவிசேஷம் பரவக்கூடாது என்று சொல்லி மிக தீவிரமாய் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நின்ற சவுல் ஆண்டவர் சந்திக்கிறார். தேவ மனிதனாய் அங்கே உருவாகிறார். ஒரு அப்போஸ்தலனாய் மாறி உலகத்தின் ஒரு அநேக பகுதிகளிலே சபைகளை நாட்டின ஒரு மனிதனாய் ஆண்டவர் உருவாக்குகிறார். இந்த ராகாப் என்னும் வேசி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற நபர்கள் யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் எப்படி அற்பமாய் பார்க்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட 1000 குறைகள் இருக்கட்டும், பாவிகளாக இருக்கட்டும், கொடூரமானவர்களாக இருக்கட்டும், அவர்களையும் சுவிசேஷம் மாற்ற வல்லமையுள்ளது என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள் ஒரு நாளும் மாறிவிடக்கூடாது. நம்ம யாரையாவது சந்திக்கிறோமா? சரியில்லாத ஒரு குறையுள்ள ஒரு ராகாவை போன்ற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கேள்விப்படுகிறோமா? நம்ம பார்வையில் வர்றாங்களா? நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறாங்களா? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஊழியங்க. ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது, இருதயங்களை திறக்கிறது, சர்வத்தையும் அசைக்கிற தேவ கரத்தை ஜெபம் அசைக்கிறது. ராகாப் இருக்கிறாங்களா நம்ம பார்வையில்? யாராவது ஆண்டவரே இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவங்க வாழ்க்கை பாவத்தில் இருக்கு, இவங்க மூலம் அநேகர் பாவத்தில் விழுறாங்க, இப்படி இந்த நபரை மாற்றும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வாய்ப்பிருந்தா சுவிசேஷத்தை இப்படிப்பட்டவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது மிக அவசியமான ஒன்று. நான் குறிப்பாக சொல்ல விரும்புவது, யாரையும் வாழ்க்கையிலே அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. தேவன் உங்களே என்னை அற்பமாக நினச்சிருந்தா என்ன இருக்கும்? என்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்குது, உன்கிட்ட இப்படிலாம் குறை இருக்குன்னு அற்பமாய் நினைத்து நம்மை தள்ளிவிடலையே. இல்லை, பலவீனம் என்று தள்ளிவிடாத தேவன் அற்பமாய் நம்மை நினைக்காமல் நம்மை இழுத்து கொண்ட அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்போடு தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கணும். குறிப்பாக மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், கேவலமாய் பேசப்படுகிறவர்கள். எனக்கு சோஷியல் மீடியா என்கிற ஒன்றில் பார்க்குறோம், யாரை வேணாலும் பழித்து பேசலாம், என்ன வேணாலும் அசிங்கமாக பேசலாம். ஏஐலேருந்து எப்படிப்பட்ட ஒரு படத்தையும் ஜென்ரேட் பண்ணி தவறான ஒரு பிக்சர் தம்ப்நெயிலை வச்சு என்ன வேணாலும் யாரை பற்றி வேணாலும் பேசலாம். அப்படி போய் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களோ நானோ ஒருவரையும் அற்பமாய் நினைத்து விடக்கூடாது என்கிற காரியத்தை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். இந்த வேசிகள், விபச்சாரத்தில் இருக்கிறவங்க, விபச்சார தொழிலில் இருக்கிறவங்க, இவங்களை குறித்து என்னுடைய ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய புத்தகம் ஒரு புது கண்ணோட்டத்தை எனக்கு கொடுத்தது. அது நான் சும்மா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், பிளெஸிங் யூத் மிஷன், அதனுடைய டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி அப்படிங்கிற அக்கா எழுதின தெபோராளே விழித்தெழு அப்படிங்கிற புத்தகம் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் கிடைத்தது. இதில் ஒரு ஆர்டிக்கிள் என்னன்னா, சேரியில் சேவை அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கிள் இருக்காது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மிஷினரி பணித்தளத்தில் தங்கி ஊழியம் செய்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எல்லாரும் அங்கே தப்பாக பேசுகிறாங்களே, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு விசாரித்து பார்த்தா அது ஒரு சிகப்பு விளக்கு பகுதி, விபச்சாரத்திற்கு பேர் போன ஒரு பகுதி அப்படின்னு கேள்விப்பட்டு அநேக மாதங்கள், ஆண்டுகள் அங்கே போய் தொடர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. அதை குறித்து ரொம்ப எழுதப்பட்ட ஒரு அருமையாக எழுதப்பட்ட ஒரு சவாலான ஒரு செய்தி. எவ்வளோ ஒரு பலவீனத்தின் மத்தியிலே சாதாரண 2 பெண்கள் 3 பெண்கள் அங்கே போய் வாரம் போய் சந்திக்கும் போது வரக்கூடிய போராட்டங்கள், ரிசல்ட்டே இருக்காது, கண்டுக்கிட மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர்றம்பாங்க, திருப்பி அங்கே போகிற டயத்தில் நாங்கள் இப்போ சினிமாவுக்கு போகிறோன்னு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே இருக்கிற சகோதரிகள் அவங்க மத்தியில் பொறுமையாய் வேலை பார்த்து அவர்களுக்குள் மாற்றங்கள் வந்ததை மிக அழகாக அவங்க எழுதியிருப்பாங்க. அதில் அந்த கடைசி பகுதியை, நான் அந்த சாப்டர் எப்படி முடியுதுன்னு அந்த வார்த்தைகள் எனக்கு எப்பயுமே இது ஞாபகம் இருக்கும். ஒரு கடைசியாக ஒரு நல்ல ஒரு கூட்டம் நடத்தி அநேகர் ஆண்டவருக்குள் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை அவர் எழுதும்போது
அதில் எழுதுறாங்க, கடைசி இரவு கூட்டத்தில் யாரோ என் தோளில் கையை வைத்து முகத்தை சாய்த்து கொண்டதை உணர்ந்து மெல்லவே திரும்பி மங்கிய ஒளியில் உற்று நோக்கினேன். மிகவும் அறிமுகமான நெடுநாள் வேசிப்பெண். இன்னொருத்தி என் தலையில் மல்லிகை சரத்தை சொருகினாள். எவ்வளவு நெருங்கி விட்டோம்! அந்த வினாடிதான் இவளும் என் சகோதரி, கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் என் இரத்த சம்பந்தமான சகோதரி என்று புரிந்து கொண்டேன். நான் கண்டெடுக்கப்பட்டேன், அவள் இன்னும் கண்டெடுக்கப்படவில்லை, மற்றபடி நாங்கள் ஒன்றுதான். ஒரு பவர்ஃபுல் ரைட்டிங்க. நம்ம அற்பமாக நினச்சி ஐயோ இவங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில் நேசித்து அவங்க மத்தியில் ஊழியம் செய்து அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்திய ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஆர்டிக்கிள். அதை எப்படி முடிக்கிறாங்க, அது ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த வினாடி தான் இவளும் என் சகோதரி, இல்லை, நான் கண்டெடுக்கப்பட்டேன், அவள் இன்னும் கண்டெடுக்கப்படவில்லை, மற்றபடி நாங்கள் ஒன்றுதான். நம்ம சிலரை வாழ்க்கையிலங்க அற்பமாக நினச்சிடுறோம், இவங்கெல்லாம் இப்படி அப்படின்னு நினச்சிடுறோம். இந்த ராகாப் என்னும் வேசின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அர்த்தம்? அநேக ஆண்களோடு தவறு செய்கிற ஒரு நபர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் விபசாரம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபசாரம்னு சொல்லிட்டார். நான் நினைக்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் ராகாப் என்னும் வேசிங்கிற பேரை சந்தோஷ் என்னும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் அந்த பேர் சேர்த்து வைக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம கண்ணால் தப்பே செஞ்சதே இல்லையா? யாரையும் நம்ம ஒரு வினாடி கூட தப்பாய் நினைத்தது இல்லையா? கண்களுக்குள் தவறாய் ஒரு நபரை குறித்து சிந்தித்ததே இல்லையா? அப்படின்னா மத்தேயு 5:28 படி நானும் நீங்களும் விபசாரம் செய்து விட்டோம். ஒருவேளை வாழ்க்கையில நேரடியாக விபசார தப்புல விழாம இருக்கலாம். அதுக்கு சில காரணங்கள். என்னுடைய ஆரம்ப காலத்துல ஒரு பில்லி கிரஹாம் எழுதிய ஒரு புத்தகத்துல அவர் எழுதியிருப்பாரு, இந்த புத்தகத்தை வாசிக்கிற அநேகர் நீங்கள் விபசாரம் செய்யாதிருக்கலாம், அதற்கு காரணம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்பார். பாருங்க, நானும் என் நண்பனும் படித்தோம். ஆமா, நம்ம வாழ்க்கையில சில தப்பு செஞ்சது இல்லைங்கிறோம், வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன செஞ்சிருப்போமோ அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். நான் சொல்ல வர்றதுங்க, யாரும் நமக்கு கீழே கிடையாதுங்க. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் எல்லாருமே தரையில தாங்க கிடக்கிறோம். நம்ம ஒரு நாள் இயேசுவை அறிந்து விட்டோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவர்கள் அதே இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் பார்க்க நல்லா இருப்பாங்க, ஒரு சிலர் வாழ்க்கையில சமுதாயத்திலே ரொம்ப கேவலமா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். நான் சொன்ன இந்த லில்லியன் ஸ்டான்லி இவங்களுடைய புக்ஸ் எல்லாம் நீங்கள் கிடைச்சா நீங்கள் வாங்கி படிங்க. ரொம்ப ஒரு அருமையான நல்ல ஒரு ரைட்டர். அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள், ஊழியத்தில் சந்தித்த அனுபவங்கள், மற்ற காரியங்களை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. எனக்கு இன்னொரு அவங்க ஒரு பயனுள்ள பாத்திரம் அப்படிங்கிற ஒரு புக் என்னுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை நான் மறக்க முடியாது. நான் ஆத்துமா ஆதாயி ஆனது எப்படி, ஹவ் ஐ பிகம் அ சோல் வின்னர்னு ஒரு ஆர்டிக்கிள், பயனுள்ள பாத்திரம் அப்படிங்கிற இந்த லில்லியன் ஸ்டான்லியோடைய புக் என்னுடைய வாழ்க்கையில் இது ஆரம்ப காலங்களிலேயே படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஃபயரை உருவாக்கிச்சு பாருங்க. பார்க்குற ஆளுக்கெல்லாம் கைப்பிரதி கொடுக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்த எனக்குள்ளே இருந்த நெருப்புக்குள் பெட்ரோலை ஊற்றுன மாதிரி இருந்துச்சு. இந்த புக்கு படித்து ஞாபகம் இருக்கு, ஒரு வாரம் 10 நாளில் என்னுடைய அன்னைக்கு நான் பண்ணி கொண்டிருந்த பிஸ்னஸில் வைகை எக்ஸ்பிரஸ் மதுரை டு விக்ரவாண்டி போன ட்ரெயினில் முதல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து கடைசி கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் கை நிறைய ட்ராக்ஸ் அள்ளி கொடுத்த ஞாபகம் இருக்கிறது. பவர்ஃபுல் ரைட்டிங்க. நல்ல புத்தகங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கினியை போடுங்க. என் எலும்புக்குள் அக்கினி இருக்கிறது அப்படின்னு எரேமியா சொல்றதை போல நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் நமக்குள் ஆவிக்குரிய ஒரு அக்கினியை நமக்குள் போடும். இவருடைய புக்ஸ்லாம் தேடி வாசிச்சு பாருங்க. குடும்பமே குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான புக் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் குடும்பங்கள், கணவன் தீர்மானங்கள், மனைவி தீர்மானங்கள், சும்மா சிம்பிளாக 2 பக்கம் ஆர்டிக்கல் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கணவன் மனைவி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி வாசித்து ஜெபிச்சுட்டாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் குறைவதை பார்ப்பீர்கள். ஆவிக்குரிய சத்தியங்கள் தான் நம்மை குடும்பங்களை கட்டும். இவங்க நிறைய புக் எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மண்ணிலே வெண்ணிலா, வாலிப உலகம், குதூகல கிறிஸ்தவம், உலகில் உத்தமி, 12 பொன் மாதங்கள், பறக்கும் பாவையர், இப்படி நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. வயது 16 இருக்கும் அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைகளுக்குன்னு ஒரு சின்ன ஒரு நாவல் மாதிரி ரொம்ப அழகான ஒரு புக் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நீங்கள் வாசித்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, உங்கள் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் தவறிட மாட்டாங்க, சரியான தீர்மானங்களை எடுப்பாங்க, வாழ்க்கையில் தவறுகள் எங்கே வரும் என்று சொல்லி ரொம்ப நேர்த்தியாய் சொல்லப்பட்டிருக்கும். நான் யோசிச்சு பார்ப்பேன், அந்த வயது 16 இருக்கும் புக்கெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்ஸில், ஒரு கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்டல், அதெல்லாம் டெய்லி ஒரு சாப்டர் ரீட் பண்ணலாம். அதெல்லாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இது நான் சொல்கிறது பெண்கள் மட்டும் அல்ல, ஊழியம் செய்கிறவங்களும் இப்படிப்பட்ட ஆண்களும் இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்ன, அதில் நம்ம எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்.
ஆவிக்குரிய புத்தகங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. உங்கள் லைஃப்பில் அப்பப்போ மாதத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற நல்ல கிறிஸ்டியன் புக் ஷாப்புக்கு போங்க, ஏதாவது புக் வாங்கி படித்து கொண்டே இருங்கள். பைபிள் தான் அடிப்படை, அதுதான் நம்முடைய பிரதான தியானமாக இருக்க வேண்டும். அதோடு கூட நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும். யூடியூப்ல செய்தி முந்தி கிடைக்காது, இப்போ நிறைய கிடைக்கிது, நல்லது தான். அதனுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்று இருக்கிறது. அதே நேரத்தில் ஸ்டாண்டர்ட் ரைட்டிங், தரமான ஆவிக்குரிய புத்தகங்கள், ஒரு மோட்ச பயணம், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை தேடி ஜெபத்தோடு வாசிக்க வேண்டும். அதில் உண்டாகிற மாற்றங்கள், நம்ம கற்றுக்கொள்ள காரியங்கள் மகிமையாக இருக்கும். பில்லி கிரஹாம் இருக்கிறாரா, அவருடைய புக்ஸ் இருக்கா, இங்கிலீஷ் தெரியுதா, இங்கிலீஷில் படிங்க. தமிழில் இருக்கா, தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வாங்கி படிங்க. டேவிட் லிவிங்ஸ்டன், ஒருவேளை நம்ம கேள்விப்பட்ட ஒரு பேராக தான் இருக்கலாம், தெரியுமே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அவங்களை குறித்து எழுதப்பட்ட நல்ல பயோகிராஃபிஸ் படிக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். மகிமையின் வாசல் வழியே அப்படின்னு ஒரு புக் இருக்கு, எலிசபெத் எலியட் எழுதின புக், த்ரூ கேட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர். 5 மிஷனரிகள் ஒரே நாளிலே ஒரு ஆதிவாசி மக்களினால் கொல்லப்பட்டு அவங்களுடைய மனைவிமார்கள் அங்கே சென்று மறுபடியும் ஊழியம் செய்து ஆண்டவர் செய்த காரியங்களை மிக அழகாக மகத்துவமாக எழுதப்பட்ட புத்தகங்கள். இதெல்லாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பூகம்பத்தை கொண்டு வரும். நமக்குள் தேவையில்லாத காரியங்களை உடைத்து போடும். ஆண்டவருக்கென்று செயல்பட வேண்டும். ராகாப் என்னும் வேசி கிரியையினாலே நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாளே என்று எழுதியிருக்கிறதே. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி புக்ஸ்லாம் படித்தாங்க சும்மா இருக்க முடியாது. எனக்கு விசுவாசம் உண்டு, நான் சர்ச்சுக்கு போகிறேன், வர்றேன், பாட்டு பாடுறேன், அதோடலாம் நிற்க முடியாதுங்க. ஆண்டவருக்கென்று செயல்படுகிறவர்களாய் மாற்றக்கூடிய அருமையான புத்தகங்கள், இதெல்லாம் தேடி வாசிங்க. நம்ம யாரை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? ராகாபை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 21 அங்கே ஒரு சின்ன ஒரு உவமை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 21 அதிகாரம், அதில் 23 வசனத்தில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு, அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்திலே வந்து அவரை சோதிச்சு அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க வர்றாங்க. அதில் பிரதான ஆசாரியர், அன்னைக்கு இருந்த பரிசேயர், ஆயக்காரர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஆவிக்குரிய தலைவராக இருந்த அந்த நபரும் வந்து ஆண்டவரோடு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆண்டவரை நம்பலை. அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய அதிகாரம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படி இப்படின்னு அவர்கிட்ட குழப்பி ஏதாவது அவரை சிக்க வைக்க முடியுமா, அன்னைக்கு இருந்த சட்ட திட்டங்களை, அரசாங்கத்தின் காரியங்களை சிக்க வைக்க முடியுமாலாம் ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அவங்களுக்கு ஒரு உவமையை சொல்கிறார் 28. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். நம்ம கிரியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலை செய் என்றான், அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான், போய் வேலை செஞ்சிட்டான். இளையவனிடத்திலே அவன் வந்து அப்படியே சொன்னான், அதற்கு அவன் போகிறேன் ஐயா, ரொம்ப மதிப்பாக சொல்கிறேன், இப்போ போயிடுறேன் அப்படிங்கிறான் என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். ரொம்ப எளிமையான ஒரு பேராபிள், ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒருத்தன்ட்ட வந்து கேட்குறாரு, போக மாட்டேன் அப்படிங்கிறான். பிறகு யோசிக்கிறான், சே அப்பா சொல்லி கேட்காட்டி என்ன அப்படின்னு போய் செஞ்சிடறான். இளைய மகன்ட்ட வந்து கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொன்னால் உடனே செய்கிறையா, அல்லேலூயா அப்படிங்கிற மாதிரி உடனே சொல்கிறான். ஒன்றும் செய்யலை. ரொம்ப சிம்பிள். 2 இதை வச்சுட்டு கேட்குறாரு, இதில் யார் அவனுடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்தான்? ஒருத்தன் மாட்டேன்னு தான் சொன்னான், ஒருத்தன் செய்கிறேன்னா. அவங்க பதில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? மூத்தவன் தான் என்றார்கள். முதல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு தான் சொன்னான், ஆனால் வந்துட்டான்ல, மூத்தவன் தானே அப்படின்னு கரெக்டாக ஒரு பதில் சொல்கிறாங்க. அதற்கு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு, மத்தேயு 21:31 பின்பகுதியில், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்திலே வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளும் அவனை விசுவாசித்தார்கள், அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். பிரதான ஆசாரியர், நம்ம தான்ப்பா எல்லாம் தெரியும், நம்ம தான் ராஜா நினைச்சிட்டு இருக்கிறார், அங்கே ஒரு பெரிய ஊழியர் என்று சொல்லிக்கொண்ட ஒருவர், அவரோடு கூட ஒரு கூட்டம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, மன கடினப்பட்டு போய் இருக்கிறாங்க. அப்பதான் அந்த ஓமையை வைக்கிறார். உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் செய்யலை. ஆனால் இந்த நீங்கள் அற்பமாய் நினைக்கக்கூடிய டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்காரர்கள், இவங்கெல்லாம் பாவிகள், நரகத்துக்கு தான் போவா நீ சொல்கிற இந்த கூட்டம். அடுத்து நீ அற்பமாய் நினைக்கிற வேசி. ஒரு முறை ஒரு வேசியாக இருக்கிற ஒரு பெண் வந்து இயேசு கிறிஸ்துடைய கால்களை கண்ணீரால் கழுவுறாங்க. கூட இருக்கிறவங்களாம் கோவம், இவர் தீர்க்கதரிசினா தெரிஞ்சிருக்கும்ல, அதை எப்படி இப்படி தொட விடலாம், இவங்கெல்லாம் பயங்கர பரிசுத்தவான்கள், அப்படி ஒரு நினைப்பா அவங்களுக்குள்ள பாருங்களேன்.
அவங்கள ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறார். நீ உன்னை பரிசுத்தவான், நீ ஏதோ 2 தப்பு செய்யலைங்கிறனால நீ பெரிய ஆள் நினைச்சிக்கிட்டு இருக்கிற. தன்னை பாவி என்று உணர்ந்திருக்கிற ஒரு கூட்டம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை அற்பமாய் நினைத்து விடாதே. நீ அவர்களை ஃபாலோ பண்ணு. ராகாப் என்னும் வேசி என்கிற ஒரு மாடலை நீ பின்பற்று. தவறான வாழ்க்கையில் இருந்தாலும் மனம் திரும்பி விட்டாலே, அதற்கேற்ற கிரியை செய்தாலே, இதே போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த ராகாபை குறித்து அவங்க செய்த கிரியைகள் அது அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியல் இருக்கிறத பார்க்கிறோம். அங்க யாரெல்லாம் வர்றா? நோவா வர்றாரு, ஆபிரகாம் வர்றாரு, மோசே வர்றாரு, எல்லாரும் அப்படிப்பட்ட கிரேட் ஸ்டார்ஸ்லாம் வர்றாங்க, பரிசுத்தவான்கள்லாம் வர்றாங்க. அதே இதுல 11:31 எழுதியிருக்கு, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களே கூட சேதமாகாது இருந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு தனி வசனம். த ஃபெய்த் ஹால் ஆஃப் ஃபேம், விசுவாசத்தில் உன்னத வீரர்கள் என்கிற ஒரு வரிசையிலே இந்த ராகாப் என்கிற ஒரு சகோதரியினுடைய பெயரையும் அங்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ராகாபினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பைபிள் பார்த்து தியானிக்கும் போது நான் கண்டுகொண்டே இருக்கிறேன். நிறைய இருக்கு அவங்களை குறித்து நம்ம படிக்க வேண்டியது. அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, ஏசாயாட்ட இருந்து, எரேமியாட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த ராகாப் என்னும் வேசின்னு சொல்லப்பட்ட நபரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. யோசுவால பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு முழு அதிகாரம், ஒரு பெரிய வேத பகுதி, பிந்தைய தீர்க்கதரிசிகள் புத்தகத்தின் ஒரு மிக அதிகமான பகுதி இந்த ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு சில காரியங்களை இவங்களுடைய வாழ்க்கையில செய்தது என்ன, அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதுல 2:1 பார்த்தீங்கன்னா, நூனின் குமாரனாகி யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரர் 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். நீங்க நிச்சயமா இந்த பகுதியை வாசிச்சிருப்பீங்க. இங்கே நம்ம பார்க்கறது என்ன, பாலும் தேனும் ஓட போகிற கானான் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதில் எரிக்கோல ஃபர்ஸ்ட் அவங்களுக்குரிய அங்கே ஒரு பெரிய யுத்தம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 பேரை யோசுவா அனுப்புகிறார். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, எது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, நம்ம போகிறதுக்குரிய வழிகள், நம்ம செய்ய வேண்டியதுன்னு சொல்லி ஒரு 2 பேர் அனுப்புகிறார். இந்த 2 பேர் அவ்வளோ இது பயங்கர ரிஸ்க் எடுக்கிறாங்க. மாட்டினாங்கன்னா அவ்வளோதான், கொன்றுவாங்க. பயங்கர ரிஸ்க் எடுத்து இந்த 2 நபர்கள் அங்கே போகிறார்கள். இவங்க என்ன செய்யணும், தெரியாத ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. இவங்க போய் அங்கே ஒருவேளை தங்கணும், உள்ள அங்கே ஊர் அமைப்பு எப்படி இருக்கு எல்லாம் பார்த்து வர வேண்டும். அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, ஞானமாக யோசித்து செய்கிற ஒரு காரியம் என்ன, ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து. அவ்வளோதான். இது நம்ம ரொம்ப விளக்க வேண்டியதில்லை, அப்படிதானே? ஒரு தப்பு செய்கிற யாரோ வெளியூர்காரன் வர்றான், தப்பு செய்ய போயிட்டான்ப்பா அப்படின்னு யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஞானமாய் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒருவேளை சில கிறிஸ்தவங்க இருந்தால் கோவம் வந்துடும், அது எப்படி நீ ஊழியக்காரன் அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நம்ம பேசுகிறலாம் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் அப்படி பேசக்கூடாது. அது நம்ம ஒரு காரியம் என்னன்னு புரியாமல் எல்லாவற்றையும் பரிசுத்தவான் போலவே பார்த்து நம்ம ஏதோ எல்லாவற்றையும் குறை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிடக்கூடாது. ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு செய்தியில் ஒருத்தர் சொல்கிறார், சில கிறிஸ்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, சர்க்கஸ்க்கெலாம் நம்ம போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது, அங்கே ட்ரெஸ்ஸிங்லாம் சரியாக போடலை. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், அப்போ அவங்க சேலை கட்டிட்டாப்பா அங்கே கயரில் நடக்க முடியும் அந்த சர்க்கஸ் ரோப் வாக்கிங்கில் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம எல்லாவற்றையும் பார்த்து சிலவற்றை நம்ம நியாயம் தீர்த்து விடுகிறோம். இதுனா இது இல்லை, அப்படிலாம் அப்படிப்பட்ட சிந்தனைகள் உடனடியாக எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது. இவங்க என்ன செய்கிறாங்க, யோசுவா அனுப்புகிறார், அவர்கள் ஞானமாய் செயல்படுகிறார்கள். ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தெரியாம தான் போறாங்க. ஆனா என்ன நடக்குது, அதை யாரோ கண்டுபிடிச்சு வந்தார்கள் என்று 2வது வசனத்துல ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. அப்ப பாத்தீங்கன்னா, அப்பொழுது 3வது வசனத்தில் எழுதியிருக்கு, அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். இப்ப என்னாச்சு,
இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே நிறத்தை வைத்தோ முகத்தை வச்சோ இவன் அந்த ஊருக்கார நம்ம ஊருக்காரன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இஸ்ரவேலர்னு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒளிஞ்சுதான் வர்றாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை ராஜாவுக்கு சொல்லி அங்கே போர் வீரர்கள் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புகிற மாதிரி அங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ என்னாச்சு, உள்ளே போனதை பார்த்துட்டாங்க. ராஜா சொல்லிட்டார், வீட்டுக்குள் மனுஷன் வெளியே கொண்டு வா அப்படின்னு அங்கே வந்துருச்சு. அதில் 4வது வசனத்தில் அந்த ராகாபுடைய ஞானத்தை அங்கே நான் பார்க்கிறேன். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரை கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வர்றவங்ககிட்ட இவங்களை மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வாசிச்சவங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு பயந்து நான் உங்க பக்கம் வந்துடுறேன்னு சொல்லி இவங்க மனம் திரும்ப போறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த இடத்துல உன் வீட்டுக்குள்ள இருக்காங்க வெளியே அனுப்பு அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, பயத்துல அவங்களாம் இங்க வரல அப்படின்னு தான் பொய் சொல்ல தோணும். ஐயோ அவங்களாம் வரலம்பாங்க, மாட்டிக்கிடுவாங்க. இல்லை, ஏன்னா உள்ள போனதை பார்த்துட்டாங்க. ராஜா வெளியே கொண்டு வந்துட்டாரு. ராகாப் சொல்ற பதில பாருங்க, ஒளித்து வைத்து 4வது வசனத்துல, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, வாசல் அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். ராகாபுடைய ஞானத்தை இங்கே பார்க்கிறேன். என்ன ஞானம் தெரியுமா? அவங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கட்டாயமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. மெய்தான் வந்தாங்க, ஆனா அவங்க யாருன்னா எனக்கு தெரியாது. வருவாங்க சிலர், அது மாதிரி இவனும் வந்தாங்க 2 பேரு. அவங்க அந்த வாசல் அடைக்கிற அந்த டைம், அந்த சாயந்தர நேரத்தில் அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தைகளை கேட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆமா சொல்றேன், அந்த வந்தான்னு சொல்றாள்லப்பா, கிளம்பிட்டாங்களான்னு சொல்லி அவங்க தேட போயிடுறாங்க. ராகாப் ஞானமாய் செயல்படுகிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறேன். இதுல மறுபடியும் ஒரு கேள்வி, ராகாப் பொய் சொல்றாங்களா? மறுபடியும் மிஞ்சின நீதிமான்களா போல யோசிக்கிற சில கிறிஸ்தவர்கள் உண்டு. இது பொய் தானே, பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கல, இப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. பொய் சொல்லக்கூடாது, ராகாப் எதுக்கு பொய் சொல்றாங்க, உள்ள இருந்தாங்கல்ல, அது எதுக்கு பொய் சொல்றாங்க, அப்படி இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய வசனங்களை லிட்டரலா அப்படியே நம்ம யோசிக்கணுங்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சில காரியங்களை சில இடத்துல ஞானமா தான் செயல்படுத்தணும். ரிச்சர்ட் உம்ப்ரண்ட் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் விசுவாசத்திற்கு என்று சொல்லி. அங்கே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு பாஸ்டரை பிடிச்சு உள்ள அடைச்சிட்டா, அடுத்து அவர் சித்திரவதை செய்து ஒன்ன போல வேற யாரெல்லாம் இப்படி ரகசியமாக ஊழியம் செய்யறா, எங்கே சபைகள் நடக்குதுன்னு சொல்லி கொடுமைப்படுத்தி அவங்களுடைய டீட்டெயில்ஸை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுல ரிச்சர்ட் உம்ப்ரண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி, நான் என்ன சொல்ல, உண்மையை சொல்லவா, பைபிள்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்கேன், அப்ப கேட்டவொடனே நான் சொல்லணுமா அப்படின்னு ஒரு யோசனை அவருக்கு வந்ததாலாம் அவர் எழுதியிருப்பார். இல்லை சொல்லக்கூடாதுல்ல, அது எப்படி சொல்லலாம், பொய் தான் சொல்லணும், எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்த இடத்துல அங்கே யாரையும் குற்றப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக மனிதனுக்கு விரோதமாய் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. யாருடைய நன்மைக்காகவோ பாதுகாப்புக்காகவோ சில காரியங்களை மாற்றி பேச வேண்டியிருக்கிறது. இப்படி நான் சொல்லும் போது பொய்களை நான் நியாயப்படுத்தவில்லை. நான் சொல்ல வருவது என்ன, எல்லாவற்றையும் ஒரே தராசில் அளந்து ஒரே போல இந்த வார்த்தையின்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இருக்கக்கூடாது. அந்த சொல்லப்பட்ட பொருள் என்ன, அதன் ஆவி என்ன, இங்கே தேவனுக்கு பிரியமாய் எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் ஞானமாய் சரியா இருக்கும் என்று ஒரு ஞானமுள்ள புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்ட நீதிமொழிகளின் ஒரு பெண்ணை போல இந்த நபரை இங்கே என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அதே யோசுவாவின் புத்தகத்துல அவனுடைய அடுத்து அவங்க செய்தது என்ன அப்படிலாம் எழுதியிருக்கோம். அவங்கள வீட்டுக்கு மேலே அங்கே அப்படி மறைச்சி வச்சு அவங்கள பாதுகாக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அவங்க 9வது வசனத்தில் ராகாப் அந்த 2 மனுஷர்கிட்ட வேவுக்காரன்ட்ட சொல்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்ததற்கென்று உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். இங்கே எரிகோ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அதெல்லாம் என்ன செய்றாங்க பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, எங்க இருதயெல்லாம் கரைந்து போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் ராகாபுக்கு உண்மையான விசுவாசம் வருது. இவர்தான் மெய்யான தேவன், செங்கடலை பிளக்கக்கூடும் தான் இவர்தான் தேவன் என்று சொல்லி உண்மையான ஒரு விசுவாசியாய் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுதான் இவங்க மாறுறாங்க. மாறிதான் இந்த வரக்கூடிய 2 பேரை பாதுகாத்து கர்த்தருக்கென்று ஒரு கிரியை செய்த ஆபிரகாமுடைய வரிசையிலே இவர்களும் ஒரு நீதிமானாக்கப்பட்ட கிரியை செய்த கர்த்தருக்கு பிரியமான ஒரு சிநேகிதியாய் ராகாப் மாறுகிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லக்கூடிய செய்தி, நம்முடைய விசுவாசம் வாழ்க்கையிலே செயலாய் மாறுகிறதா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே,
இந்த மதிய இந்த நேரத்திலே இந்த வேத தியானத்தை உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படத்தக்கதாக ராகாபை போல செயல்படுகிறவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திலே, ஊழியத்தின் காரியத்திலே செயல்படுகிறவர்களாய் இன்னும் எங்களை நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.